அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் செய்யலான்ட்டு ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு இருக்கேன். முதல்ல சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல பண்ணுங்கள். ஸ்ரீ ஈஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் பண்ணுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உடன்பிறவா சகோதரர்களே சகோதரிகளே, இப்போ வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல. அப்புறமா பொடிசாக கட் பண்ணும்போது வாஷ் பண்ணணும், கழுவணும், நல்லா கழுவி எடுக்கணும், ஏன்னா மணல் இருக்கும். பாருங்கள், 4 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் 2 தண்ணி வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக வச்சுருக்கேன். எடுத்து ஏன்னா தூசி மணல் எல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுக்கணும் கட் பண்ண பிறகும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி, அதாவது கடாயை அடுப்பில் வச்சு சிறிது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுத்தப்பருப்பு போடணும். பாருங்கள், கடுகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போடணும். அதுக்கு நல்லா காஞ்ச உடனே சிறிது கருவேப்பிலை போடணும், ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா சுவையாக எடுத்து கொடுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா இதாகிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆனோடனே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குறேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இன்னும் வந்து பொடியாக கட் பண்ண சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, நம்ம கிராமத்தில் சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் இனிப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து பித்தம் இருந்தாலும் அதனால் உடம்புக்கு நல்லது. நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது பொடி மாஸுக்கு. இதே கொஞ்சம் அதிகம்தான், இதோட கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற்றணும். நல்லா வத்த வச்சா ஒரு மாதிரி குழஞ்சிட்டோன்னா நல்லா இருக்காது. மூடி வைக்கணும். சிறிது உப்பு போடணும். இப்போ லைட்டாக, நிறைய போடக்கூடாது, லைட்டாக தான் உப்பு போடணும். போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு சின்ன டீஸ்பூன் வத்தல் பொடி போடணும். நான் இப்போ கவர்லேருந்து தான் சும்மா தட்டுறேன். ஒரு கண்ணளவு கையளவுன்னு சொல்லுவாங்களே, அதை ஒரு டீஸ்பூன் அளவு, சின்ன டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி போட்டு நல்லா கிளறி விட்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதாவது ஈவினிங்கில் காஃபி குடிப்போம்ல, அப்போ இது வந்து பொடி மாஸு ஒரு பவுலில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சாதத்துக்கும் கூட்டு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையாக நல்லா உதிரியாக வந்துட்டு இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவல், நல்லா ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டு பொடி மாஸ் ரெடி ஆகுது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு, ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குங்க. பக்குவமாக கரெக்டாக இருக்குது. சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. அன்பு உறவுகளே, சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக செம்மையாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அன்பு உறவுகளே, சொந்தங்களே,